விவசாயிகள் கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கனாக்கா இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, நீதிபதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. தயவு செய்து நீதி கேட்டு நீதிமன்றம் வரவேண்டாம் என்றும், இங்கு பணக்காரர்களுக்கும் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பவர்களுக்கும் மட்டுமே நீதி கிடைக்கும் என முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்க பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும், அதனால இங்க நீதிமன்றத்துக்கு வராதுங்க. நிலத்துக்கு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வரத்துக்கு கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தால் வேணும் இல்லை. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி சனி. அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க. கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர்கள் வரலாம், பெரிய பெரிய பணக்காரங்க வரலாம், வைரியாபாரி வரலாம், தங்க வியாபாரி வரலாம். நீங்கள் விவசாயிகள் கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கனாக்கா இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, நீதிபதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா பொண்ணு வரும், பெங்களூர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், ராஜஸ்தான் பொண்ணு வரும், இதெல்லாம் கூட்டி கொடுக்கணும். காஷ்மீர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், குஜராத் பொண்ணு வரும். இது விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள். 16 வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க, 20 வயசு. இவங்க ஆல்பம் காட்டுவாங்க, இந்த ஆல்பத்தை பாருங்கள் லாட்சி, இப்போ உங்களுக்கு 16 வயசு பொண்ணு கூட இருக்குது, இப்போ தான் வயசுக்கு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டாக ரெடி பண்ணி சைன் வாங்கிடுவானுங்க, பல கோடி வாங்குவானுங்க, நீதிபதி பிரித்து கொடுத்துவானுங்க, நட்சத்திர வாட்டில் பணமும் கட்டுவானுங்க, அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிடுவாங்க, இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க. இதுதான் நீதித்துறை நடக்குது. இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோடு பேசணும். எங்களுக்கு ஆதரவு குரல்கள் தொடர்ந்து நான் லஞ்சத்தை ஒழிக்க தீருவேன். ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ரிசர்வேஷன் ஹைகோர்ட்டு நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன். ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடின்னு கொடுத்துருக்காங்க, அவர் பெயில் எடுத்து வந்துடுவார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பெண்களை கூட்டி கொடுப்பார். இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்டில் கோவா பொண்ணு இருக்குது, பாம்பே பொண்ணு இருக்குது, கர்நாடகா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணு இருக்குது, பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது, குஜராத் பொண்ணுங்க இருக்குது, காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது, கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது, தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது, ஆந்திரா பொண்ணுங்க, இது மாதிரி பல விதமான பொண்ணுங்கள்